சனாதன தர்மம். நீ முன்பு இல்லாத காலம் என்ற ஒன்று இல்லை. அதேபோல் இந்த உயிர்கள் இல்லாத காலம் என்பதும் இல்லை. இனிமேல் நாமெல்லாம் இருக்க மாட்டோம் என்பதும் இல்லை. நாம் ஆத்மா, நாம் எப்போதும் இருக்கிறோம். எப்படி உடலில் குடியிருப்பவனுக்கு, ஆன்மாவுக்கு இந்த உடலில் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் ஏற்படுகிறதோ அதேபோல்தான் வேறு உடலை எடுப்பதும் அமைகிறது. தீரன் இதை குறித்து குழப்பமடைவதில்லை. இந்திரியங்கள் அதற்குரிய இந்திரியார்த்தங்களில் உள்ள இணக்கத்தினால் குளிர், வெப்பம், சுகம், துக்கம் முதலியவை உண்டாகின்றன. தோன்றி மறையும் நித்தியமில்லாத இவைகளை பொறுத்துக்கொள். இந்த சுகதுக்கங்களை சமமாக ஏற்றுக்கொண்ட தீரனான மனிதன் எதற்கும் அசைவதில்லை. அவன் நிச்சயமாக அமிர்தம் போன்ற சாகா நிலையை அடைய தகுந்தவனாகிறான். இல்லாமல் இருப்பது ஒருபோதும் இருப்பதில்லை. இருப்பது ஒருபோதும் இல்லாமல் போவதில்லை. தத்துவத்தை தரிசித்தவர்களாலேயே இவ்விரண்டின் முடிவை காண முடியும். உடல்கள் நிலையற்றவை, அது தோன்றி மறைவது. ஆன்மா நிலையானது, எப்போதும் இருப்பது. எதனால் இந்த உலகம் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அது அழியாதது என்று உறுதியாக தெரிந்து கொள். மாறாத தன்மையுள்ள அதை யாராலும் அழிக்க இயலாது. ஆன்மாவால் இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது. எப்போதும் இருக்கும், அழியாத, அளவிட முடியாத உடலில் குடியிருக்கும் ஆத்மாவுக்கு சொந்தமான உடல்கள் அழியக்கூடியது என்று சொல்கிறார்கள். எனவே நீ ஆத்மா என்பதை மனதில் நிறுத்தி கடமையை செய்.